சர்வே மைண்ட் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெற நம்ம எல்லாருமே முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்படி முயற்சி செய்யும்போது அதில் ஏதோ ஒரு தடை வரதான் செய்யும். சில பேர் அந்த தடைகளை பார்த்து பயந்து அவங்க செஞ்ச முயற்சிகளை அப்படியே கைவிட்டுட்டு போயிடுவாங்க. சில பேர் தான் அந்த தடைகளையே தங்களோட வெற்றி படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றி அவங்க வெற்றி பெறுவாங்க. இந்த காணொலியில் நமக்கு வரப்போகிற தடைகளை எப்படி வெற்றி படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றுறது அப்படின்னா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் ஒரு 3 விஷயம் சொல்லுவேன். அதை நீங்கள் முழுமையாக கவனிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர தடைகளை வெற்றி படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. முதல் விஷயம் ஆப்ஜெக்டிவிட்டி. அதாவது உங்களுக்கு வர பிரச்சனையை அது உங்களோட பிரச்சனையாக பார்க்காம மற்றவங்களோட பிரச்சனையை நீங்கள் பார்க்கும்போது அதிலிருந்து ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் காஃபி ஷாப் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியாவோடு இருக்கீங்க. நீங்களும் காஃபி ஷாப் வச்சிட்டீங்க. இப்போது அந்த காஃபி ஷாப் பிஸ்னஸில் இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் வரல. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி காஃபி ஷாப் வச்சாலும் இதுலேயும் ஒரு தடை வருது. இந்த பிஸ்னஸில் என்ன தடை? அதாவது காஃபி ஷாப் வச்சுருக்கீங்க, ஆனால் மக்கள் வரல. மக்கள் வரலினாலே உங்களுக்கு லாஸ் தானே. அப்போது மக்கள் உங்கள் காஃபி ஷாப்புக்கு வரல. அதனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னடா பண்ணுறதுன்னு சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை உங்களோட பிரச்சனையாக பார்க்காம இன்னொருத்தருக்கு வந்த பிரச்சனையாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதாவது இதே பிரச்சனை உங்கள் நண்பனுக்கு வந்திருந்தா நீங்கள் என்ன ஐடியா சொல்லியிருப்பீங்க அப்படின்னு யோசிங்க. அப்படி நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ் மூலமாக உங்களோட பிஸ்னஸை நீங்கள் பெரிய அளவில் கொண்டு போகலாம். அடுத்தது நம்ம 2ஆவதாக தெரிஞ்சிக்க வேண்டியது எமோஷன். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா எமோஷ்னலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் முதல்ல சொன்னேன்ல ஒரு காஃபி ஷாப், அந்த காஃபி ஷாப்பையும் இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துப்போம். நீங்கள் ஒரு காஃபி ஷாப் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதில் ஒன்றா வெற்றி பெறுவோம் இல்லை தோல்வியும் அடைவோம் அப்படிங்கிற மனநிலையில் தானே நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது தோல்விங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற தெரிஞ்சு தானே நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அப்போது வர தோல்வியை நீங்கள் எதுக்கு பார்த்து பயப்படணும்? ஏன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஒன்றா வெற்றி பெறுவீங்க, இல்லைன்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க. இது ரெண்டுத்தில் கண்டிப்பாக ஏதோ நடக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் ஏன் வர தோல்வியை பார்த்து நீங்கள் பயப்படணும்? அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு வரும் அப்படின்னு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட எமோஷ்னலை நீங்கள் சுலபமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம 3ஆவதாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வீக் பாயிண்ட். வீக் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வீக்னஸ்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நமக்கு வர தடைகள்லேயும் ஏதோ ஒரு வீக்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நமக்கு ஒரு தடைகள் வருதுன்னா அது பெரிய தடையாக இருந்தாலும் சரி, சின்ன தடையாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போது நான் இது வரைக்கும் 3 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஆப்ஜெக்டிவிட்டி, எமோஷன், வீக் பாயிண்ட். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர தடைகளை நீங்கள் வெற்றி படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றுவீங்க. கண்டிப்பாக இந்த காணொலி மூலமாக சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற எந்தெந்த ஹேபிட் நீங்கள் பழக்கமாக வச்சுக்கணும், எந்தெந்த ஹேபிட் நீங்கள் வச்சுக்க கூடாது, உங்களோட லேசினஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக பகிருங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மைண்ட் சேனல். நன்றி, வணக்கம்.